நாகை அரசு மருத்துவமனை முன்பு பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளரின் செல்போனை பிடுங்கி வேதாரண்யம் காவல் ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் அட்டூழியம் செய்த காட்சிகள் வெளியாகியது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லெனின். வணக்கம் லெனின், விவரங்கள். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த பகுதியைச் சேர்ந்த முருகானந்தம், இவரது மனைவி வெண்ணிலா நேற்று தூக்குமாட்டி இறந்ததாக கூறப்படுகிறது. திருமணமாகி 3 ஆண்டுகள் நிலையில் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவரது பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் இறப்பு சந்தேகம் இருப்பதாக கூறி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இந்த நிலையில் இன்று நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடல்குறாய்வு செய்து பிரதேசத்தை அமரர் ஊர்தியில் ஏற்றி அவரது கணவர் முருகானந்தம் ஊருக்கு அனுப்பி வைக்க முற்பட்டனர். இதனால் ஆத்திரமடைந்த பெண்ணின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் காவல்துறையினர் முறையாக விசாரணை மேற்கொள்ளவில்லை என கூறி அமரர் ஊர்தியை மறைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது வேதாரண்யம் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் செய்தி எடுக்க வேண்டாம் என நிறுத்தும் துணையில் கூறினார். அப்போது சம்பவம் நடந்த இடத்தை கேட்டபோது தனியார் தொலைக்காட்சி செய்தியாளரை உரிமையில் பேசி செல்போனை பிடுங்கி தாக்கி கீழே தள்ளிவிட்டார். அப்போது அதை வீடியோ எடுக்க முயற்சித்த தன்னுடைய செல்போனை உதவி காவலர் ஆய்வாளர் முருகானந்தம் பிடுங்கி தரமரத்து அட்டுவது. விவரங்களுக்கு நன்றி. எடுக்கல சார், பொது பிரச்சனை சார். நான் பொது பிரச்சனை, நான் உங்களை எடுக்கல சார். நான் உங்களை எடுக்கல, பொது பிரச்சனை. பொது பிரச்சனை பொது பிரச்சனை சார், உங்களை எடுக்கல.